பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்குள்ள அனலாக இருக்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். நிஜமாவா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க, ஆண்டவர் என்னோடு கடந்த மூன்று நாட்களும் அவர் இடைப்பட்டார் என்று? எத்தனை பேர் உண்மையாகவே நிஜமாய் மாற்றங்களை உணர்றீங்க உங்களுடைய வாழ்க்கையில்? மெதுவாக வருது. ஹல்லேலூயா. மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? அதற்குரிய முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆமென். நீங்கள் உங்களுடைய விடுதலையும் உங்களுடைய அனுபவமும் எதில் பெருக வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் எவ்வளோதான் நாம் சம்பாதித்தாலும், என்னதான் படிப்பு படித்தாலும், எவ்வளோ அனுபவம் நம்மளுக்கு இருந்தாலும், இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு சமானமாக எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கரங்களை உயர்த்தி இந்த வேளையிலே உங்களை முழுமையாக ஒப்படைத்து ஆமென் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா என்னுடைய இருதயத்தை இன்றைக்கு நான் திறந்து கொடுக்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை முழுமையாக திறந்து கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய எண்ணங்கள் மாறணும், என்னுடைய சுபாவங்கள் மாறணும். நான் மாறுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம வித்தியாசமான ஒரு ஜபத்தை செய்யணும் பாருங்க. என் சுபாவம் மாறணும்னு இல்லை, ஆண்டவர் மாற்ற முடியாது. நீங்கள் தீர்மானம் எடுத்தால் ஒழிய ஆண்டவர் மாற்ற முடியாது, ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. ஆண்டவரே என்னை மாற்றுவதற்கு, என்னுடைய எண்ணங்கள் மாறுவதற்கு, என்னுடைய பேச்சு மாறுவதற்கு, உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நான் பார்ப்பதற்கு ஆண்டவரே என்னை முழுமையாக நான் ஒப்படைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை குறித்ததான எண்ணங்கள் மாறணும், உம்மை குறித்ததான எண்ணங்கள் மாறணும். எனக்கு இருக்கிற உம்மை பற்றின எண்ணங்கள் மாறணும். ஏனென்றால் நீர் உயர்ந்தவர், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்காய் செயல்படுகிறவர், என்னோடு கூட இருப்பவர், எனக்காக யுத்தங்களை செய்பவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. திறந்த மனசோடு இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென். ஒவ்வொரு முறையும் நாம் ஆராதிப்பதற்கு முன்பதாக சில வார்த்தைகளோடு தேவன் நம்மோடு இடைப்படுவார். நாம் சில காரியங்களை நிஜமாய் நாம் பேச போகிறோம். நமக்கு இங்கே ஒளிவு மறைவு இல்லை. சில நிஜமான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினசரி பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, அநேகர் இயேசுவை அறிந்திருக்கிறாங்க, அறிவில்லை. ஆனால் அநேகர் இயேசுவை உடையவர்கள் இல்லை. நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? அநேகர் இயேசுவை அறிந்திருக்கிறாங்க, இயேசுவின் பிள்ளை என்று சொல்கிறவர்கள் இயேசுவை அறிவினால் மாத்திரமே அவர்கள் அறிந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் இயேசுவை உடையவர்கள் அல்ல. அதனால் நம்ம பார்க்கிறோம், ஒரு வீட்டின் அஸ்திபாரமாக இருக்கிற ஒரு கணவர், கூட இணைந்திருக்கிற ஒரு மனைவி, இருவரும் அவர்களுடைய வாழ்க்கையில் இயேசு மையமாக இல்லைன்னா அவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாய் பெற்றெடுக்கிற பிள்ளைகளும் அவர்களை சார்ந்தவர்களும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிற உண்மை. இதை நாம் கண்கூடாய் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பலர் நம்மை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க? உலகத்தின் மக்கள், நீங்கள் வாழ்கிற பகுதியில் அநேகரால் நம்மளால் சுவிசேஷம் சொல்ல முடியல, இயேசுவை குறித்து நாம் சொல்ல முடியல. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை இயேசுவோடு இணைந்து இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுனால அவருக்காக சாட்சியாய் வாழ முடியாத ஒரு பல சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். அப்படி தானேங்க? ஓ, நீங்களாம் சாட்சியாக வாழ்கிறீங்க, சந்தோஷம். அப்படி இருந்தால் உண்மையாகவே சந்தோஷம். ஆனால் ஒரு 75% ஆட்கள் ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? யாராவது நம்மளோட பேசும்போது, இவங்க கிறிஸ்தவங்க தானே, எந்த சபைக்கு போகிறாங்க, இப்படி பேசுகிறாங்களே, கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? பின்னால் இருக்கவங்களா? என்னோட தனியாக ஒரு பிரதர் அங்கே தனிமையாக உட்காந்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் பிரதர், சரியா? நம்மளை பார்க்கும்போது
என்ன மாதிரி இது சர்ச்சுக்கா போகுது, இவங்க சபைக்கா போகிறாங்க, இப்படி இருக்கிறாங்களே, இப்படி கஷ்டப்படுறாங்களே. பேசுறது ஒரு பக்கம், பலவிதமான கஷ்டப்படும் போது ஐயோயோ நம்மளை பார்த்து கிறிஸ்தவங்க ரொம்ப பரிதாபமானவங்க என்று சொல்லக்கூடிய நிலையில் பலருடைய வாழ்க்கை இருக்கு. ஐயோயோ ஐயோ என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க. இங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எங்கே செயல்பட முடியும்? ஏன்னா நான் இயேசுவை நான் அறிந்திருக்கிறேனே தவிர இயேசுவை உடைய ஒரு தேவ பிள்ளையாய் நான் இல்லை. அனைவருடைய வாழ்க்கையிலே அந்த சோதனையில் இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்தேச்சியாக பார்க்கும்போது நாமும் ஆண்டவரை பின்பற்றுவதில் அதில் அடைவதனால நம்முடைய சந்ததியும் அது தொடர்ந்து வருகிற சந்ததியும் சொல்ல முடியாது. நம்முடைய பேத்தி பேரன் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு சொல்லவே முடியாது. அவங்க இயேசுவை நம்புவாங்களா இல்லை நாஸ்திகனாக இருப்பாங்களான்றது சொல்ல முடியாது. ஏன்னா இன்னுமாக அநேகர் அவருடைய வாழ்க்கையில் இயேசுவை உண்மையாக, நேற்று பாஸ்டர் ஜோஷி சொன்னது போல, ஒரு கால அளவு கூட நாம் இன்னும் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு? எல்லாவற்றிலும் ஒரு சலிப்புடையவர்களாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது அவரை எதுவுமே அசைக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அசைக்கக்கூடிய காரியங்களில் நாம் இங்கே ஈடுபடவே இல்லை. ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? அவர் நம்மை பார்க்கும்போது நாம் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது அவர் ஈர்க்கப்படுவதில்லை. நம்மை பார்க்கும்போது அவர் அசைக்கப்படுவதில்லை என்றால் என்ன? நம்மை பார்க்கும்போது அவருக்கு உற்சாகம் இல்லை. ஏன்னா நான் அவரை குறித்து நினைக்கும் போது, நான் அவருடைய பிள்ளையாய் வாழும்போது, அவருடைய கோட்பாடுகளில் நான் இல்லாததுனால அவர் நம்மை பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியமே இல்லாமல் இருக்கிறாரு. அதனால் எல்லாமே நம்ம பக்கத்தில் ஸ்லோவாக நடக்குது. நம்மலாம் ஆண்டருடைய மனவாட்டியாக இருக்கிறோம். ஆமென். சபை என்பது ஆண்டருடைய மனவாட்டி. ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது நம்மை குறித்து அவர் உற்சாகப்படுவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். நாம் யார்? மனவாட்டி. இயேசு யார்? மணவாளன். இந்த வெளிநாட்டில் கல்யாணத்தெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? டிவியில் பார்த்துருக்கீங்களா? ஐயோ நாங்களாம் டிவியே பார்க்குறதில்ல, யூடியூபே பார்க்குறது. ரொம்ப நல்லவங்க நீங்கள். நான் பார்க்கும்போது அங்கே எப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற மாப்பிள்ளைங்க கிறிஸ்தவ கல்யாணத்தில் இப்படியே நிற்பாங்க, பின்னால் யார் வராங்க என்ன வராங்க ஒன்றுமே தெரியாது. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அந்த 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 அங்கே அந்த ஊரில் கல்யாணம் நடக்கும்போது மாப்பிள்ளை என்னன்னா திரும்பி நிற்பார். ஏன்னா மனவாட்டியை வர வைக்கிறதுக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைங்களாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது, அவங்க கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க நான் என்ன சொல்கிறது? அப்படியே உள்ளே நடந்து வரும்போது அவங்க கண்ணில் தார அப்படியே கண்ணெல்லாம் துடைப்பாங்க. அதெல்லாம் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம். என்னுடைய மனவாட்டி, நான் அவளோடு இணைந்து வாழ போகிறேன். என்னுடைய மனவாட்டி, அவளை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம், அவளை பார்க்கும்போது ஒரு உற்சாகம். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற ஒரு அதாவது அவங்கள பார்க்கும்போது ஒரு உற்சாகமும் ஒரு சந்தோஷத்தின் அளவு வேறு லெவலில் இருக்கும் பாருங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மனவாட்டியாக இருக்கிற சபையை பார்க்கும்போது அவரால் நம்மை குறித்து நினச்சி அவரால் உற்சாகப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் நாம் தோற்று போகிறோம். கடைசியாக ஆவியானவர் உங்களை குறித்து நினைச்சு எப்போ உற்சாகப்படுத்தார்? என்றைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து நினைக்கும் போது சந்தோஷத்தோடு அவருடைய கண்களில் தண்ணீர், அது ஆனந்த கண்ணீர் எப்பொழுது வடிஞ்சது ஆண்டவருடைய கண்களில்? கடைசியாக உங்களை குறித்து அவர் நினைக்கும் போது, நீங்கள் செய்கிற காரியங்களை நினைக்கும் போது, கடைசியாக எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களை உங்கள் சார்பில் அவர் அனுப்பினார். அவர் அதாவது அமைதலரே, என்னுடைய மக அவள் துதிச்சுட்டே இருக்கிறா, போ நீ அவங்க பக்கம் நில்லு,
அவங்களுடைய ஆண்டோடைய பிரசன்னம் சூழ்ந்து இருக்கட்டும் என்ற சூழ்நிலைக்கு எப்பொழுது கடைசியாக அவர் அதை செய்ய முடிந்தது என்று நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களைப் போல, ஏதோ பேருக்கு கிறிஸ்தவர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் என்ன நடக்குதுன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை பார்க்க முடியல. ஏன்னா ஆண்டவர் பார்க்குறார், என்னுடைய பிள்ளை நான் உண்டாக்குனேன், நான் ரட்சித்தேன், நான் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சேன். ஆனால் அவங்கள பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு உற்சாகம் வரல. ஏன்னா அவரால் ஈர்க்கப்பட முடியல. ஏன்னா உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற தொடர்பு ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால உங்கள் காரியமாக வரும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, இங்கே எமர்ஜென்சி கிடையாது, இங்கே ஒன்றும் செய்யணும்னு அவசியமே இல்லை, இங்கே ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரை காட்டிலும் நம்ம எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே? நான் சொல்கிறது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் அப்படி உடனடியாக வர முடியாத ஒரு சூழ்நிலை என்னன்னா, அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனால் நம்ம செய்ய விட மாட்டேன்றோம். ஏன்னா அவரை ஈர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை இல்லை, நம்முடைய ஆண்டவரோடு இருக்கிற அந்த தொடர்பு இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு தேடுகிற காரியம் என்னன்னா, எனக்காக வைராக்கியப்படுகிறவர்கள் யார்? எனக்காக வைராக்கியப்படுகிறவர்கள் யார்? அவர்கள் மாத்திரமே ஆண்டவருடைய வல்லமையின் செயலை கண்கூடாய் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் நீங்கள் நடந்துக்கும் போது உங்களை குறித்து நினைச்சு அவர் ஆனந்த கண்ணீர் விடுவார். ஆண்டவர் உங்களை குறித்து நினைக்கும் போது அவர் உற்சாகப்படுவார். அதாவது ஒரு திருமண உறவில் ஒருத்தரை நம்ம ஊக்குவிக்கணும், ஒருத்தரை கொண்டாடணும். என்னுடைய புருஷனை போல் யாரோ, நான் சொல்லுவேன் எங்கள் ஜோசி பாஸ்டரை போல் யாரும் இல்லை. என்னங்க ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறீங்க? ஓ, நீங்கள் அவங்கவுங்க மனைவி அவங்கவுங்க புருஷனை சொல்லிக்கோ. குறைகள் இருக்கும், ஆனால் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். மனவாட்டிக்கு நிறைய குறைகள் இருக்கு. அந்த குறைகளின் நடுவில் இயேசுவை நீங்கள் கொண்டாடுறீங்களா, இல்லை உங்கள் பிரச்சனையை கொண்டாடுறீங்களா? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க நான் என்ன சொல்ல வரேன்றது? என் மனவாளனை நான் கொண்டாடாமல் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் என்னுடைய சவால்களையும் என்னுடைய தினசரி வாழ்க்கையின் அதனுடைய எவ்வளோ பிஸியாக இருக்குமோ அது எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றுக்கொண்டு பிரச்சனைன்னு வரும்போது அவரை என் மனவாளனை தவறாக தானே நம்ம பேசுகிறோம். ஆண்டவரை கொண்டாடுறோமா? என் மனவாளனை எத்தனை பேர் கொண்டாடுறீங்க? கொண்டாடுறோமா? ஆண்டவரை கொண்டாடுறதில்ல. நிறைய பேர் கொண்டாடுறதில்ல. கொண்டாடுறீங்கன்னா சந்தோஷம், ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி செயல்படுவார். ஆனால் நம்ம குறைகளை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாளாவதே ஆண்டவரே, இவ்வளோ காரியங்கள் நடக்குதே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே. இன்னும் சில பேர் ஏசப்பா கண்ணில்லை மூக்கில்லை வாயில்லை என்னை அப்படியே விட்டுட்டார் என்ன ஆண்டவர். ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? காணிக்க கொடுத்து என்ன பிரயோஜனம்? சபை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, லீடர் சரியில்லை, என் வீட்டில் இருக்கிற கட்டி இருக்கிற பொண்டாட்டி புருஷன் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, எல்லாருமே சரியில்லை. ஏன் நமக்கு அந்த தவறான கண்ணோட்டம்? நான் என் மனவாளனை நான் கொண்டாடலை. எனக்கு நிறைய குறைகள் இருக்கலாம். சில நேரம் என் மனவாளன் தாமதமாக காரியங்களை செய்யலாம். அதனால் அவர் மோசமானவர் அல்ல, அவர் அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம நினைக்கிறோம்ல, வீட்டில் நம்ம கொண்டாட என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் பல கஷ்டம் சகிச்சுட்டு போயிருக்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் நம்ம இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு சகிச்சுட்டு போகிறேன். சகிச்சுட்டு போகிறதுக்காக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை துணையை கொடுக்கல. ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் அவர்களை கொண்டாட வேண்டும். மனைவியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பல குறைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல காரியம் இருக்க தானே செய்து ரொம்ப அமைதலாக இருக்கிறாங்க. ஏசப்பா, ஏசு ரத்தம் ஜெயம். ஆமாம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்தான். குறைகள் இருந்தாலும் எல்லாரிடத்திலும் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு, கொண்டாட வேண்டும் பாருங்க. ஆனால் நம்மளுடைய மனவாளன் இருக்கிறார் பார்த்தீங்களா, ஏசப்பா, அவர்கிட்ட ஒரு குறையும் பார்க்க முடியாது.
அவர்கிட்ட எந்த குறையும் பார்க்க முடியாது. அவருடைய ஒரு குறையும் பார்க்க முடியாது. நம்ம தான் நம்ம நினைக்கிறோம், என்னை கைவிட்டுட்டாரு, எனக்குரியது அல்ல போல இருக்கு, எனக்கு தகுதி இல்லை. எத்தனை முறை சொல்லியிருக்கீங்க, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தள்ளிட்டீங்க மணவாளனை ரொம்ப தூரமாக. அவர் பார்க்கும்போது ஐயோ இவங்களுக்குன்னா போய் என்ன செய்கிறது, எங்கே மனதுருக்கம் வரும் அவருக்கு வரும். என்ன பண்ணுறது, அவருடைய கை கட்டி போட்டுட்டோம் நம்ம. ஏன்னா ரொம்ப தூரமாக அவரை தள்ளிட்டோம் பாருங்க. இல்லைங்க, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் என்னுடைய உலக பிரகாரமான உறவில் நான் ஒருத்தரை அப்படியே நான் எப்படியாவது சமாளிச்சுட்டு போகிறேன்ற வாழ்க்கை இல்லை. நான் ஒருவர் நான் கொண்டாடுவேன். அதே போல் என்னுடைய பரம மணவாளனாக இருக்கிற இயேசுவை நான் கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நான் கொண்டாடும் போது நிச்சயமாக தேவனுடைய தயவை நான் பெற்றுக்கொள்வேன். என்ன, எவ்வளோ மோசமான ஒரு நபராக இருக்கட்டும் அப்படின்னு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், இன்னொரு ரகசியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. இதை நான் ரொம்ப அதிகமாக தியானிப்பேன். நான் அதிகமாக காரியங்களை சொல்லுவேன். யாரை பற்றி நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை, நமக்கு உரிமையும் இல்லை. ஏன் சொல்லுங்களேன்? ஏன்? எனக்குள்ளே இருக்கிற அதே ஆண்டவர் அவங்களுக்குள்ளே இருக்கிறார். என்றைக்குமே பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. இருக்கும், குறைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்க்கிற விதமாய் மற்றவர்களை பார்க்கணும். என் மணவாளன் என்னை பார்க்கிற விதமாய் நான் மற்றவர்களையும் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் நான் நெருங்கி வரும்போது தயவு என்னுடைய வாழ்க்கையிலே உண்டு, நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேன். இந்த தயவு என்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றார். எப்படியாக நான் இதை மேற்கொள்வது? பிசாசு அவனுடைய ஆயுதங்களை என்னுடைய வாழ்க்கைக்கு நேராக அவன் விடும்போது நான் உடனடியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டு அதில் நான் வாழ வேண்டும் என்றார். முதலாவது நாம் செய்ய வேண்டியது பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. பலிபீடம் என்று சொல்லும்போது தேவனோடு நாம் செய்கிற ஒரு உடன்படிக்கை. ஆமென். பலிபீடத்தை கட்ட வேண்டும். அந்த பலிபீடத்தில் எப்படிப்பட்ட பலிகளை நீங்கள் செலுத்துவீங்கன்னா, துதி ஆராதனை, ஜெபம், கொடுத்தல் ரொம்ப முக்கியம். இந்த மூன்று ரொம்ப 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 முக்கியம். இதில் 1 2 3ன்னு சொல்ல முடியாது. எல்லாமே முதல் இடம்தான். இருக்கிற சிறந்ததை ஆண்டவர் கொடுக்கணும். அதனால்தான் சபைக்கு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் இந்த பலிபீடத்தோடு நீங்கள் இணையும் போது, தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் இணையும் போது, சபை ஆராதனையில் நீங்கள் இணையும் போது, மற்றவங்களாம் சொல்ல, ஏன் வீட்டில் உட்காந்தா ஆண்டவர் ஆராதிக்க முடியாதா? அங்கெங்கெங்க ஐக்கியம் இருக்கும். ஐக்கியம் எங்கே இருக்கும்? சபையில். ஏன்னா அநேகர் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது வானங்கள் திறக்கப்படுகிறது, அவருடைய மகிமை வெளிப்படுகிறது, பெரிய காரியங்களை என் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. பலிபீடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. பலிபீடத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளணும். துதி ஆராதனை ரொம்ப முக்கியம். இன்னும் அநேகர் சில பேரை நான் பார்க்குறேன் ஆராதனை. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்கள் வாயில் தாங்க உங்கள் ஆசீர்வாதம் இருக்குது. நேற்று பாஸ்டர் ஜோஷி அதை தான் பேசினாங்க. உங்கள் வாயை விரிவாய் திறக்கணும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன். அநேகர் சர்ச்சில் 2 மணி நேரம் கூட நம்மளால் ஆண்டவருக்கு கொடுக்க முடியல. செல்ஃபோன் எடுத்து தனியாக போயிடுறாங்க வெளியே. என்ன அவசரமோ தெரியல. 2 மணி நேரம் ஆண்டவருக்கு நம்ம ஒதுக்க முடியல அப்படின்னா என் வாழ்க்கை கேள்விக்குறிதான். அது ஆராதனையில் கலந்து கொண்டாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இணைகிற ஒரு காரியத்தில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், பெஸ்ட் டைம் நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து அவரோடு இணைகிற பெஸ்ட் டைம் அதிகாலை, இல்லை என்றால் 12 மணிக்கு மேலே. எங்கள் டைம் நாங்கள் யூஸ்வலாக 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நானும் பாஸ்டர் ஜோசியும் உட்காந்துருவோம். எங்கள் டைம் அதுதான். ஏன் தெரியுமா? ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஒரு நாள் துவங்கிறதுக்கு முன்பதாகவே நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் போது அந்த நாளில் நடக்கிற எந்த காரியமும் நம்ம மேற்கொள்வதில்லை. எப்படி சொல்கிற, ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுங்களேன்.
நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். இது முன்னால் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். சூரியனையும் சந்திரனையும் படைத்தார் இல்லையா? அதாவது பகல் ஆளக்கூடியது, அது என்ன வாசனை? அது பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கு இருள், சாரி இல்லை எது சொல்லுங்க, என்ன வசனம் சொல்லுங்க. 14 6 தேவன் பகலை ஆள பெரிய சுடரும், நல்ல கவனிங்க, நல்ல வசனத்தை கவனிங்க. ஆதியாகமம் 1:16 தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அநேகர் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மற்ற மதத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. சூரிய நமஸ்காரம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காலையில் மொட்டை மாடிக்கு போயிடுவாங்க. இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், தப்புன்னா நீங்கள் தப்புன்னு சொல்லுங்கள். மொட்டை மாடிக்கு போய் சூரியன் உதிக்கும் போது என்ன பண்ணுறாங்க? சூரியனை வணங்குறாங்க. எங்கேருந்து இது வந்துச்சு தெரியுமா? தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆளனா அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சில, எப்படி நமக்கு ஆண்டவர் சில வல்லமைகளை கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு சில வல்லமைகளை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அதனால்தான் நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கும்போது சூரியனும் சந்திரனையும் அவர் நியாயம் தீர்ப்பார் என்ற ஒரு வசனம் இருக்குது. நான் அதை அப்புறமா நான் சொல்கிறேன். எனக்கு திடீர்னு அந்த வசனத்துடைய ரெஃபரன்ஸ் தெரியல, ஆனால் இருக்குது. ஏன் நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா? அந்த சிருஷ்டிப்பு தன்னை ரொம்ப மேன்மைப்படுத்தி மற்றவங்களுக்கு அந்த சூரிய பகவான்றாங்க இல்லையா, பிசாச, அவங்களிடத்தில் வணங்கும் போது பல நன்மைகள் நடக்கும்னு சொல்லி, இதனால்தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டுடைய சமூகத்தில் உட்காரும் போது என்ன நடக்குது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அங்கே வெளிப்படும். எப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் எல்லா கண்ட்ரோலும் உங்களுடைய கையில் எடுத்துக்கொள்கிறீங்க. ஹல்லேலூயா. சூரியன் பல காரியங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. ஆண்டவர் கடைசி காலத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்குது. இப்போ நான் காலையில் எழும்போது அந்த அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சூரியனின் காரியங்களோ சந்திரனின் காரியங்களோ என்னை மேற்கொள்ள முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால தான் காலையில் எழும்பி ஆண்டவரை ஆராதிக்கிறதும் ஆண்டவரோடு இணையிறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட நேரங்களில் ரொம்ப ஏன் காலையில் எழும்பணும்? ஏன் அந்த இரவு நேரம் 12 மணி நேரத்துக்கு மேலே எல்லாரும் தூங்கின பிறகு ரொம்ப குவாய்ட்டாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆண்டுடைய பிரசன்னத்தை அதிகமாக உணர முடியும். நீங்கள் கண்ணை மூடுறதோட கண்ணை திறந்து இருட்டாக இருந்தால் கூட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதும் ஆண்டவரோடு உறவாடுகிற அருமையான நேரங்க அது. அதிகமாய் ஆண்டவர் உங்களோட பேசுவதை நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி ஜபமும் சரி, அந்த நேரத்தில் ஜபம் பண்ணுறது, ஆராதனை செய்கிறது, பொருத்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்டர் ஜோஷி இதை குறித்து அவங்க பேசினாங்க. நான் இதை குறித்து இன்னும் அதிகமாக வலியுறுத்த நான் விரும்புகிறேன். பொருத்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுத்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? விதைச்சாதான் பலனை பார்க்க முடியும். நான் சொல்கிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து நாங்கள் செய்யாத ஒன்றை நாங்கள் யாரிடத்திலும் சொல்வதில்லை. பாஸ்டர் ஜோஷி இதை அடிக்கடி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா காணிக்க போடாதீங்க. பாஸ்டருக்காகவோ ஊழியர் இதனால் அவங்க பிழைச்சிட்டு போகிறாங்கன்றது கிடையாது. நான் சொல்கிறேன், நானும் பாஸ்டர் ஜோஷியும் இந்த மினிஸ்ட்ரி ஊழியத்தில் இருந்தாலும் நாங்கள் விதைச்சதா எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? நிறைய பேர் தவறாக இந்த காரியத்தை புரிஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். அதில் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறேன். பொருத்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருத்தனை நம்ம கண்டிப்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செய்ய வேண்டியது உறுதியான ஒன்று. அதை குறித்து அதிகமாக பாஸ்டர் ஜோஷி பேசுவாங்க. ஆனால் நான் இந்த சாட்சியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் ஆராதனைக்குள்ளே போகிறோம். ஜெருபாவுடைய காரியத்தில் அவள் பிறந்ததே ஒரு அதிசயம். அதாவது எனக்கு எத்தனை பேருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு குழந்தைங்களே பிறக்காது என்று டாக்டர் சொன்னபோது நான் ரொம்ப கண்ணீரோடு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு 2 அருமையான பெண் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதுவும் எங்கள் ஆசையோடு அவங்க பாட்டிமா, பெரிய பாஸ்டர் அம்மா, பெரிய பாஸ்டருடைய ஆசை, பெண் பிள்ளை வேணுன்ற ஆசை என்கிட்ட தான் அற்புதமாக ஆரம்பிச்சுது.
அப்போது வந்து பெரிய பாஸ்டர் ஜெருபாக்கு பேர் வச்சாங்க. பேர் வைக்கும் போது ஜெருபாகால், கிதியோனுடைய இன்னொரு பேர் அது. பாகால்ன்றதை சுருக்கி ஜெருபான்னு வச்சாங்க. அது அப்படின்னா என்னென்னா, விக்கிரகத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு போர் வீரன். அப்போது நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் இது பண்ணிவிட்டு இப்படி ஜெபம் பண்ணி அவளுக்கு விசாக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது முதலாவது உங்களுக்கு தெரியும் ரிஜெக்ட் ஆச்சு. அப்போது ஏன்னா என்னுடைய காரியம் என்னென்னா, ஆண்டவரே ஒரு சரியான எண்ணத்தோடு தானே அந்த பிள்ளையை நான் அனுப்பணும்னு நாங்கள் நினச்சோம். அவள் எப்படியாவது ஆண்டவருடைய வல்லமையை பெற்று, நான் என் பொண்ணுக்கிட்ட நான் சொன்னது என்னென்னா, நீ பாஸ்டர் பிள்ளையாக இருக்கிறதுனால நீ வந்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ நடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ சொந்தமாக நீ வந்து உணர்ந்து ஆண்டவருடைய வழியில் நீ வரணும். என்னாலேயோ அப்பானால கிடையாது, நீ தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை நீ அனுபவிக்கணும். அதுக்காக தான் மம்மி டாடி உன்னை அனுப்புகிறேன்னு சொல்லி இது பண்ணி காரியங்களை செய்யும் போது ரிஜெக்ட் ஆச்சு. அப்போது வந்து ஒரு ஊழியக்காரர் வந்தாங்க எங்கள் வீட்டில். அவங்க தற்செயலாக இந்த காரியத்தை நான் பேசிட்டு இருக்கும்போது, வாங்க உடனே ஜெபம் பண்ணலான்னாங்க. அப்போவே என் மனசில் அந்த நேரம் அந்த ஊழியரை நான் பார்க்குறதுக்காக அவங்க எங்களை கூப்பிட்டாங்க வர சொல்லி. பார்க்க போகும்போது கார்லேயே நாங்கள் 2 பேரும் பொருத்தனை பண்ணோம். ஒரு வேளை அவங்க ஜெபம் பண்ணோன்னு சொன்னான்னா, என் கையில் இருக்கிற மோந்திரத்தை நானும் ஜோஷி பாஸ்டர் ஒரு ரிங் போட்டிருந்தோம், வெட்டிங், அதாவது இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க் மாதிரி. உடனே நாங்கள் விதைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் எடுத்துகிட்டு தான் போனோம். அங்கே போகும்போது அப்படி தான் நடந்துச்சு. உடனே அவர் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாலே அவருடைய கையில் நாங்கள் 2 பேரும் விதைச்சோம், பொருத்தனை. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், இவங்க தலைச்சம் பிள்ளை, இவங்க மூலமாக ஆண்டவர் உலகத்திலே அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய போகிறத பிசாசு அறிஞ்சதுனால்தான் இந்த மாதிரி அவங்க விசா வந்து தடைப்பட்டுச்சு. ஆனால் இந்த வருஷத்தில் இப்படியே சொன்னார், விசா தடைப்படாது, ஏன்னா பிசாசு மேற்கொள்ள முடியாது ஆண்டவருடைய திட்டத்தை அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி அவர் முடித்த பிறகு வந்து யூஸ்வலாக யூஎஸ் விசா அப்ளை பண்ணும்போது நைட்டு 12 மணிலேருந்து 3 விடியற்கால 3 மணி வரைக்கும் நான் டெய்லி உட்காருவேன். டெய்லி உட்காந்து விசா என்னது அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா. ஏன்னா அந்த டைமில் தான் ஓப்பன் ஆகும், போர்ட்டல் ஓப்பன் ஆகும். எவ்வளோ நாட்கள் நான் உட்காந்தேன். ஆனால் திடீர்னு சொல்லி ஏதோ ஒரு இது பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சரி பார்க்கலாம், நைட்டு 9 மணிக்கு அங்கே சான்ஸே கிடையாது, போர்ட்டல் திறக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க 12 மணி இரவுலேருந்து 3 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் 400 நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது விசாக்காக. நான் தற்செயலாக ஒரு 8:45 9 மணிக்கு போர்ட்டலை திறந்தா அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுங்க. டக்குன்னு போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, லேட்டாக அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு 2வது முறை கொஞ்சம் ஏர்லியராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திறந்து பார்த்தா எனக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. ஆண்டவருடைய தயவு எவ்வளோ பெரியது பாருங்கள். நான் பொருத்தனை என்ற ஆண்டவருக்கு நான் விதைச்ச போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்து அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். அதனால் இந்த 3 காரியம் பலிபீடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பலிபீடத்தை நான் கட்ட வேண்டும். எப்படிப்பட்ட பலிகளை நான் செலுத்த வேண்டும் என்றால் என்னுடைய துதி, என்னுடைய ஜெபம், என்னுடைய பொருத்தனை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஜெருபா பற்றி சில பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்பாங்க வந்து எப்படி இருக்கான்னு. ஜெருபா அப்படியே போய் ஒரே வாரத்தில் அவளுடைய லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறா ஆண்டவருடைய நாம மகிமைக்காக. இங்கே நிறைய யூத் பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஃபோன் பண்ணி ஆண்டவர் இதை சொன்னார் எப்படி ஜெருபாக்காக்கு தெரியும் அப்படின்னாங்க. இப்போ சொன்னாங்க எனக்கு தெரியாது, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அந்த மாதிரி ஆண்டவர் அவருடைய திட்டத்தை உங்கள் மூலமாக அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றார். சில பிரத்யேக பொருத்தனைகளை நாம் செய்யும் போது இந்த 7 நாளுக்குள்ள நீங்கள் ஒரு பொருத்தனையை பண்ணி நீங்கள் விதைச்சு பாருங்க. ஆண்டவர் எப்படியாக சாத்தானின் கோட்டைகளை உங்களுக்கு முன்பதாக தகர்த்து உங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் கிருபை செய்கிறார் என்றதை பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் எப்படி, நான் நிறைய சொல்ல முடியும். நாங்களாம் டிராவல் பண்ணும்போது ஒரே அந்நிய பாஷை துதி தான் காரில். எத்தனையோ பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸை நாங்கள் வந்து தப்பிச்சிருக்கிறோம். எத்தனையோ முறை நக்சலைட் எங்களை சுட வரும்போது
5 நிமிஷத்துல நாங்க உயிர் தப்பி போவதற்கு காரணம் அவருடைய பலிபீடத்தோடு நான் இணைந்திருந்ததுனால, அவருடைய துதியை நாங்கள் ஏறெடுத்ததுனால, அவரோடு நாம் இணைந்திருக்கிறதுனால நான் சொல்ல முடியும், தேவன் எனக்கு நன்மையானவைகளை அவர் செய்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நாம் எல்லாரும் எழும்பி நின்று இந்த வேளையிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆமென், இன்றைக்கு நீங்க கேட்ட வார்த்தையின்படி உங்களை குறித்த ஆண்டவர் நினைக்கும் போது அவர் சந்தோஷப்படுகிறாரா? அதே பேச்சுகள், அதே நிலைகள், அதே வார்த்தைகள், அதே யோசனைகள், அப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து வருகிறது என்றால் இன்றைக்கு முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேவன் யாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய திட்டம் தடைப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் உடைய வாழ்க்கையில தடைப்படாது. இன்றைக்கு மனவாட்டி ஆகிய இருக்கிற நீங்க உங்க மனவாளனோடு பேசுங்க. இன்றைக்கு உங்களை குறித்து அவர் உற்சாகப்படட்டும். உங்களை குறித்து அவர் நினைக்கும் போது சந்தோஷப்படட்டும். உங்களை குறித்து அவர் நினைக்கும் போது உடனடியாக என் மகள் என்னை துதிக்கிறாங்க, என் மகன் என்னை துதிக்கிறாங்க, என்னை குறித்து சந்தோஷப்படுறாங்க என்று நினைத்து உங்களுக்கென்று இந்த வேளையிலே தேவ தூதர்களை உங்களுக்கென்று ஆண்டவர் கட்டவிழ்க்கப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி, ஓ இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷதஹவ செஹதி அந்தரா. இந்த வேளையிலே உங்களுடைய பொருத்தனைகளை செலுத்துங்க, உங்களுடைய துதி பலிகளை செலுத்துங்க, உங்களுடைய ஜெபங்களை செலுத்துங்க. ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, நான் இந்த காரியங்களில் தடைகள் உடைக்கப்பட வேண்டும். உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, ஆமென், ஆண்டவரே நடக்கணும், நான் பார்க்கணும் என்று விருப்பமா இருக்கிறேன். நான் இன்றைக்கு என்னுடைய துதியினால, என்னுடைய ஜெபத்தினால, என்னுடைய பொருத்தனையினால நான் பலிபீடத்தை கட்டுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை குறித்து நினைக்கும் போது என்ன நினைக்கிறார் என்பதுதான் முக்கியம். மற்றவர்களுக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். மற்றவர்களை பிரியப்படுத்துவதனால ஒன்றும் நடக்க போறதில்லை. எவ்வளோ முறை நம்ம கத்திருக்கிறோம் அந்த பாடத்தை, ஆனாலும் இன்னும் நம்ம அப்படிதான் இருக்கோம் பாருங்க. இயேசுவை பிரியப்படுத்துவதுதான் முக்கியம். என் மணவாளனுக்கு ஏற்ற விதமாய் நான் நடக்க வேண்டும். என்னுடைய மணவாளனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் நான் பேச வேண்டும். என் மணவாளன் எனக்கு அதிகமாக ஆண்டவருடைய தயவு என்னுடைய வாழ்க்கையில வரணும்னா என் மணவாளன் யோசிக்கிறது விதமாய் நான் யோசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்களா? இந்த வேளையிலே ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா. பின்னால இருக்கவங்க எல்லாருமே ஹல்லேலூயா. ஓ ஷதஹபா செஹதி அந்தரமா லேகபாதி அந்தரமா ஷதஹதி அந்தரா. எல்லா மன ரீதியான தடைகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால. ஓ ஷதஹமா செஹே லேகபாதி அந்தரா. ஹல்லேலூயா. என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி இந்த வேளையில ஆமென். என்னை தருகிறேன் சொல்லுங்க கருத்து. என்னை படைக்கிறேன், படை
படைக்கிறேன் உம் பாதத்தில் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். உங்க மனவளனை பார்த்து சொல்லுங்க. குயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் என்னை தருகிறேன் ஓ ஷமஹசே கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை. ஓ சொல்லுங்க. உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன். ஓ ஷமஸே ஏரகமதி அந்தரமஸே ஷதஹமஸே தியா பாதத்தில் என்னை தருகிறேன். ஓ ரகமஷதஹஸே ஓ ரிஹிமஷதா தருகிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கரங்களை உயர்த்தி இது வேளையில ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டிருப்பீங்களா? உங்களுடைய மனவாளனுடைய கண்களில் இன்றைக்கு உங்களுக்கு தயவு உண்டு. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு தயவு உண்டு. தயவு இருப்பதினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஷதஹமஸே தியந்தரமா ஷதா ஏகபா தியந்தரமா ஷதஹ தியந்தரா ஏகரமா ஷதஹதரமஸே ஹரகமா ஷதா தியந்தரா. பலிபீடத்தை கட்டுங்க இயேசுவின் நாமத்தினால. பலிபீடத்தை கட்டுங்க இயேசுவின் நாமத்தினால. பலிபீடத்தோடு இணைங்க இயேசுவின் நாமத்தினால. பலிபீடத்தோடு இணைங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாத கதவை திறக்கும் தேவன். ஒருவரும் பூட்டக்கூடாத கதவை திறக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஷதஹமஸே தியந்தரா. ஒருவரும் திறக்கக்கூடாத கதவுகளை பூட்டும் தேவன். ஓ ஷதஹமஸே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய வல்லமையின் செயலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை உயர்த்த